பொண்டாடி வசிம், காதல், பொண்ணு வசிம், தனவசிம், சகலம் இந்த வசீகரணలో மைలో இருக்குது. இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அమ్మவாరికి வசீகரண தாய்க்கு அதுக்கப்புறம் பானில் போட்டு பூமியில் ஊற வச்சுட்டு வெயில் படாமல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே எடுத்து தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து 101 நாள் ஆகும். ஒரு மாமியா மருமகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனத்துக்கு ஏதாவது வியாபாரம் பண்ணணும், ஒரு காரியம் பண்ணணும், ஒரு தொழில் பண்ணணும், ஒரு வெற்றி காணணும்னு பண்ணிக்கலாம். இப்போ என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வசியமை கொடுத்துட்ருக்கீங்க குருஜி? ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இப்போ என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியமை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்காக யார் இணைந்திருக்காங்க அப்படின்னா பொள்ளாச்சி மற்றும் வடபழனியை சேர்ந்த ஏஎஸ்ஆர் குருஜி அவர்கள் தான். வணக்கம் குருஜி. ஓம் நம சிவாய. வணக்கம் அம்மா. குருஜி, இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வசியமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2026 எப்படி நம்புறது அப்படின்னு மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது 100% வந்து நம்புற ஆள் நம்புகிறாங்க, நம்பாத ஆளுகள் நம்புறதில்லை. வசீகரண மை இருக்கான்ட்டு இருக்கு. அது ஆகர்ஷணா, ஜன ஆகர்ஷணா. இப்போ மனுஷனுக்கு பணம், தனம், உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் ஆசை அங்கே வச்சுருந்த ஆளுகளும் வருவாங்களே இல்லையா? வேலை அளவுக்கு மீறி வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் சும்மா பணம் கொடுக்குறேன்னா பணத்துக்காக எப்படி வருவாங்க? அதுதான் வசி. ஆசை இழுத்துட்டே இருக்கும், ஆகர்ஷணா. அது உண்மைதான விஷயம். அதே மாதிரி இந்த மையனது என்னென்னா, ఇది పురాతనంలోనే పూర్వంలోనే ஒரு శక్తి దైవ శక్తిగల్ని இலக்கறக்காக ஒரு எதிரிகள்னி அந்த காலத்தில் வந்து யுத்த காலத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை கொல்றதுக்காக சித்தார்கள் அகோரிகள் கலந்துட்டு ஒரே மனுஷன் ஒரு கிராமம் ஒரு சாம்ராஜ்யத்தில் ஒரு சின்ன சாம்ராஜ்யத்தில் சின்ன கோட்டம். ஆனால் அங்கே பார்த்தா பெரிய கோட்டம் வந்துட்டு இருக்குது. அவங்க வந்தால் ஊரே அலைஞ்சு போயிடும். அவங்க அழிக்கணும்னா நம்மள்கிட்ட இருக்கிற சைரியத்தை வச்சு அழிக்க முடியாது, நம்ம ஊரே போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் யோசனை பண்ணி சித்தார்கள் அகோரிகள் மகா ருஷிகள் உட்காந்து பலவிதமான மூலிகளும் காடுக்குள்ளே போய் தேடி அந்த மூலிகள் எல்லாமே హోమతగల్ మంత్రంగల్ ఎలా పన్ని వసీమై అంటేనే మంత్రంగల్ மூலிகத்தோட வசிம் பண்ணி ஹோமம் பண்ணி அதில் வந்து சாம்பல் எடுத்துன்னு ஒரு சுவாமி காட்டேரம்மா தள்ளி எப்படியோ, வனபத்ரகாளி அம்மா எப்படியோ, சம்மக்க சாரக்க துர்காதேவி எப்படியோ, அதே மாதிரி வசீகரனுக்கு ஒரு சுவாமி இருக்குது, அம்மா. அந்த அம்மாவுக்கு இந்த சாமிகள் எல்லாமே அபிஷேகம் பண்ணி மைனி 101 நாள் யார் வெயில் படாமல் சூரிய ரஷ்மி படாமல் ஒரு பானில் வச்சு பூமிக்குள்ளே பொதிச்சிருவாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மை எடுத்துட்டு இங்கே இருக்கிற சைன்யத்தில் சாம்ராஜ்யத்தில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர் வச்சுக்கிட்டாங்க, யுத்தத்துக்கு போயிட்டாங்க. போகும்போது இந்த 1000 பேருக்கு பின்னாலே அவங்களுக்கு வந்தாலும் அங்கே லட்சக்கணக்கான கூட்டம் வர்றாங்க இவங்களுக்கு கொள்றதுக்கு, இப்போ ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மைப்பாட்டி வந்தாலும் அறவாள் இப்படி இறக்கிறதுக்கு அறவாள் வராமல் உட்காருறது. அப்படி உட்காந்து இவங்களை எல்லாத்தையும் வெட்டி கடைசரி இவங்க வெற்றி ஆகிட்டு இவங்க சாம்ராஜ்யம் இவங்க காப்பாற்றிட்டாங்க. அப்போலேருந்து தான் இந்த வசீகரண மை வெளியே வந்திருக்குது. ஓகே, இப்போ என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வசியமை கொடுத்துட்ருக்கீங்க குருஜி? இதுதான் அம்மா வசீகரண மை. பார்த்தீங்களாம்மா, இது வந்து நாங்கள் பக்தர்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிற வேணுமானவர்களுக்கு நாங்கள் இந்த பாக்ஸில் வச்சு கொடுக்குறோம். இது வசீகரண மை. இந்த மை வந்து என்ன பண்ணுறோம்மான்ட்டு
இந்த வெத்தல் இப்படி உங்களுக்கு ఇది வந்து ஒரு அம்பவாரி యంత్రం దుర్గాదేవి మహాతల్లి యంత్రం இதில் வந்து இப்படி தேய்ச்சி இந்த மை வந்து இதில் தேய்ச்சி ஒரு தட்டு ஒன்று வச்சுட்டு அந்த தட்டுக்கு நடுவில் இந்த அம்பவாரி யந்திரத்தில் வச்சு 11 1 ரூபா காயின் சுற்றி போட்டு துளசி இலை நவதானியம் மஞ்சள் குங்குமம் போட்டு இதுக்கு முன்னால் ஒரு விளக்கை வச்சு அதில் 3 வகையான வெண்ணெய் ஊற்றி அதுக்கு ஒரு மந்திரம் வசீகரணா இந்த மைக்கு உண்டான ஒரு மந்திரம் நான் சொல்லுவேன். ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் சகல காரிய சித்தி காராய ஸ்ரீவர்தமானாய நமஹா காரிய சித்தி மந்திரம். இது ஒரு மந்திரம். இந்த மந்திரங்கள் வச்சுட்டு இங்கே நீங்கள் டெய்லி காலையில் விளக்கு வச்சுட்டு இந்த மைனை நீங்கள் பொட்டு மூஞ்சில் வச்சுட்டு இல்லைன்னா தலைக்கு தலைலேருந்து கால் வரைக்கும் எந்த இடத்துலன்னு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன காரியம் நினச்சி போகிறீங்களோ அந்த மை இருந்தால் எதிரிகள் கூட அன்பா பாசமாக ஆயிடுவாங்க. ஆகாத வேலை ஆகும். கல்யாண வசியம், பொண்டாட்டி வசியம், காதல், பொண்ணு வசியம், தனவசியம், சகலம் இந்த வசீகரணలో மைలో இருக்குது. இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டினது எல்லா விதமான நீங்கள் இந்த மை யூஸ் பண்ணலாம். மை வந்து ஒன்று தான், வசீகரண மைன்றதே ஒன்று தான். ஆனால் மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, இப்போ ஒரு பொண்ணு வசி வேணும்னா அந்த பொண்ணுக்கு அவங்களோட பேரும் அவங்களோட ஃபோட்டோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணி அந்த மைனை அப்படி கனெக்ட் பண்ணுறோம். இப்போ தனவசியம் வேணும்னா அந்த தனத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி கனெக்ட் பண்ணுறோம். மந்திரங்கள் தான் நம்ம ஒரு மந்திரத்துன்னு ஒரு விதமான நாங்கள் பூஜை பண்ணி அந்த மைனு கொடுக்கும்போது அவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு வெற்றி ஆயிக்கலாம். அந்த மாதிரி விதமாக இந்த மைனை வசியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு தடவை வசியமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வந்து வசியமை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அது எந்த உண்மை, எந்த அளவுக்கு உண்மை? எந்த அளவுக்கு உண்மைதான் అంటే ధర్మో రక్షిత రక్షిత, ధర్మాన్ని நம்ம காப்பாற்றும், தர்மம் நம்மளும் காப்பாற்றும். ஒரு வீட்டுக்காரர் ஒரு பொண்டாட்டி இருக்கிறாங்க, அடிக்கடிக்கு சண்டா செத்துரு, ஆனால் அவங்கக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பொண்டாட்டி என்ன சொல்லுது, நீங்கள் உங்கள் அம்மாவோட பேச்சு கேட்குறீங்க, உங்கள் தம்பியோட பேச்சு கேட்குறீங்க, உங்கள் சொந்த ஆளோட பேச்சு கேட்குறீங்க, என்ன நீங்கள் கண்டிக்கிறது இல்லைன்னு சொல்லி பொண்டாட்டி அடிக்கடிக்கு வீட்டுக்காரோட சண்டை போட்டுகிட்டே இருக்கும். வீட்டுக்காரர் என்ன அதே கேள்வி இந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே பேசுவார். பேசி இங்கே 2 பேர்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சுட்டாங்க. பிரியிற ஆளுகளுக்கு இந்த மாதிரி மை வைக்கிறதுனால அவங்களோட பேச்சு அவங்கள கேட்டுக்கொண்டு தேவையில்லாமல் சென்ற செத்ரு இல்லாமல் நல்லபடி வாழ்கிறதுக்கு அது தர்மம். எதுக்குன்னா அவங்க பொண்டாட்டி வீட்டுக்காரி ஒருத்தர் நம்பி ஒருத்தர் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுங்க வாழ்கிறாங்க, அது தர்மம். அதுக்கு உபயோகம் பண்ணலாம், அது உடனே ஆகும். ஒரு மாமியா மருமகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனத்துக்கு ஏதாவது வியாபாரம் பண்ணணும், ஒரு காரியம் பண்ணணும், ஒரு தொழில் பண்ணணும், ஒரு வெற்றி காரணம்னு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம், நிறைய விதமான யூஸ் பண்ணலாம். இது வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஹீரோயினும் அழகான ஹீரோயின் எனக்கு வரணும், எனக்கு பிரபாஸ் வரணும், மகேஷ் பாபு வரணும், ஜூனியர் NTR வரணும், விஜய் ரவி வரணும் అని இந்த மை வச்சுட்டு வான்ட்டு அவங்க வரமாட்டாங்க. நீ யாரும் எனக்கு தெரியாதோ அவர் யாரும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு கிடையாது. பழக்க வழக்கங்கள் இருக்கிற ஆளுகளுக்கு, உங்களுக்கு ஒற்றுமை இருக்கிற ஆளுகளுக்கு, அந்த மாதிரி இடைஞ்சல் ஆளுகளுக்கு இந்த மாதிரி வசியங்கிறது தேவை வரும். சம்மந்தம் இல்லாத ஆளுகளுக்கு இந்த மை வச்சுட்டு வான்ட்டு அது சுஷ்டி விருத்தம். சுஷ்டி விருத்தம் உண்டான எதுவுமே நடக்காது, எனக்கிட்ட கிடையாது, உலகத்தில் எதுவுமே நடக்காது. அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மைய செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இதில் யூஸ் பண்ணுறீங்க? இதில் வந்து 1001 வகையான மூலிகள் இருக்கும். ஒரு மூலிகை கிடையாது. இந்த மூலிகளை வந்து நாங்கள் ஓமத்தில் போட்டு சாம்பல் தயார் பண்ணுறோம். காடுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு ஒரு செடி கொண்டு வந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு 10 வகையான மூலிகள் அதில் போட்டு ஓமம் வாய்ச்சிட்டு சாம்பல் பண்ணுறோம். அந்த மாதிரி 1000 மூலிகளும்
1001 நோய்கள் எல்லாமே சாம்பல் ஆகிற வரைக்கும் பூரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அம்மாவாருக்கு வசீகரண தாய்க்கு அதுக்கப்புறம் பானில் போட்டு பூமியில் ஊற வச்சுட்டு வெயில் படாமல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே எடுத்து தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து 101 நாள் ஆகும். இது எல்லாம் இந்த வசீகரண மை தயார் பண்ணுறதுக்கு 101 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட என்ன மக்கள் வருவாங்களோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இது நம்ம அற்புதமாக அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பூஜை பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு செட் பண்ணலாம். இது எங்கள் வெளிநாட்டில் இருக்கிற எந்த ஆளுகளுக்கு என்ன பரவாயில்ல, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த ஆளுகளுக்கும் பரவாயில்ல. எங்கள் பொள்ளாச்சி என்னோடய ஆசிரமத்துக்கு வந்தால் பொள்ளாச்சிக்கு வடபழனி ஸ்ரீசைலம் எங்கே வந்தாலும் என்னோடய ஆசிரமத்தில் கண்டிப்பாக நீங்கள் கண் முன்னாலே பார்த்துட்டு லைவாக பூஜையில் கலந்து கையோடு வாங்கிட்டு போய்க்கலாம். இது பல விதமான நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மை வச்சு தப்பான விதத்தில் பண்ணுற ஆளுகள் கூட இருக்கிறாங்க. அது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டீங்க, இது வந்து லைஃப் லாங்காக இருக்குமான்னு கேட்டீங்க. ஆனால் இது இந்த மை வந்து ஒரு ஆளுகள் தப்பான வகையில் யூஸ் பண்ணால் அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது லைஃப் லாங்காக இருக்காது. அது ரிவர்ஸ் ஆயிரும். வச்ச ஆளுகளுக்கு இடைஞ்சல வெக்க போகிற ஆளுகளுக்கு இடைஞ்சல, அது பாப்பம் அதர்மம், அது எப்பவுமே ஏற்றிக்காது. ஆனால் அப்போ வரைக்கும் தச்சுமதுக்கு அவங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும். ஆனால் அது பிரமாதம். ஓகே, இப்போ வந்து உங்ககிட்ட இந்தந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மை கிடைக்கும் அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் மை கிடைக்கும்? ஓகேம்மா, இந்த மை வந்து ஒரு லவ், ஒரு பொண்ணு பையன் லவ் பண்ணுக்கோனே ஒற்றுமையில்லாம பிரிஞ்சு போவாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு 100% உபயோகம் இருக்கு, பிரிஞ்சு போகிற ஆளுகளுக்கு. அப்புறம் அந்த 2 பேர் லவ் பண்ணுற ஆளுகளை அவங்க வீட்டில், இந்த வீட்டில் அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்கலாம், அந்த வீட்டில் அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருத்தர் வீட்டில் இல்லைன்னா ஒருத்தருக்கு இணைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு இவங்க மை வச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஒத்துக்குவாங்க. அப்புறம் பிரிஞ்சு போன பொண்டாடி வீட்டுக்காருக்கு கோர்ட் கேஸில் பல விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்து அடிபட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு, வியாபாரத்துக்கு, இந்த பூமி விற்காம பல விதமான கஷ்டத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு இது சொல்லணும்னா மனசுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த மாதிரி தேவைகள் எல்லாத்துக்கும் இந்த மை கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, எத்தனை நாளில் உங்கள்கிட்ட மை வாங்க வர்றவங்களுக்கு இத்தனை நாளில் இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க? 3 நாள், 3 days. 3 daysலையா? 3 दिन 3 நாள், 3 రోజులు. 3 நாள்லையா? ஆமாம்மா, இது என்ன இந்த மை சக்தி வந்தது. இது வந்து 116 அகோரிகள் எல்லாம் நாங்கள் உட்கார்ந்துட்டு தியானங்கள் பண்ணி பூஜை பண்ணி தெய்வ சக்தியோட தயார் பண்ண மை நாங்கள் மை முன்னாலே தயார் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மைனு நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை தகுந்த மாதிரி நாங்கள் தயார் பண்ணி கொடுக்கறதுனால இதோட பவரு உங்களுக்கு உடனே அட்ராக்ஷன் ஆயிரும். அட்ராக்ஷன் ஆகி 3 நாளே நடக்கும். இது புதுசாக தயார் பண்ணி கொடுக்கறது கிடையாது இல்லையா, அதனால 3 நாளம்மா 100%. இப்போ இந்த எதிரிகள் தொல்லைக்கு உங்ககிட்ட வசியமை இருக்கா? இருக்கு. ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க? அது எவ்வளோ நாள் ஆகும்? எதிரிகள்ன்ட்டு அதில் பல விதமான இருக்குது. சில ஆளுகள் பணத்தை வாங்கிட்டு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. சில ஆளுகள் சும்மா சண்டா சத்துரு போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சண்டா சத்துரு இல்லாமல் பண்ணணும்னா அவங்களுக்கு 3 நாள் தான். எந்த விஷயம் இருந்தாலும் 3 நாள். 3 நாள் என்ன இருந்தாலும் இந்த வசீகரண மையெல்லாம் லேட் ஆகாதம்மா. டக்குனு ஸ்மார்ட்டில் பூஜை பண்ணி டக்குனு கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் பூஜை பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் நாங்கள் வச்சுட்டு கொடுத்துட்டு அனுப்பிட்டே இருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் என்ன மாதிரி வசியமை அனுப்பிட்டு இருக்கீங்க? எஸ், அவங்களுக்கு எல்லாமே மந்திரம் மூலியமாக நாங்கள் கொரியர் மூலியமாக நாங்கள் அனுப்புகிறோம். சிலது வந்து அவங்களே வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. சிங்கப்பூர் కానీ மலேசியா కానీ இந்த தாய்லாண்டு కానీ ஸ்விட்சர்லாண்டு துபாய் அமெரிக்கா எல்லாம் சில ஆளுகள் அவங்க தெரிஞ்ச ஆள் மூலியமாக இங்கேருந்து போகிற ஆளுகள் மூலியமாக குருஜி நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் வர முடியாது, வந்து நம்ம ஆளுகள் இருக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்னால் எனக்கு அனுப்பிட்டு அது புக் பண்ணி கூட பூஜை பண்ணிவிட்டு வாங்கிட்டு போவாங்க. சில ஆளுகள் வர முடியாத ஆளுகளும் அவங்களே கொரியருக்கு உண்டானதெல்லாம் அவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன்.
அவ்வளோதான். இந்த மைக்கெல்லாம் செலவெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதுக்கு உண்டான பூஜை பொருளும் நீங்கள் கொடுத்து பூஜையில் கலந்துக்கினா போதும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த வசியமையை வந்து பயன்படுத்தலாம், வெறும் 3 நாளில் சரியாயிடும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் 3 நாளில் சரியான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? 100%. நான் சொல்லணும் நிறையாவே இருக்குவோம்மா. என்கிட்ட வந்து பல லட்சமான கணக்கான மக்கள் பலவிதமான கஷ்டங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு நான் எப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஒரு 5 ஏக்கர் தோப்பு இருக்குது, வைக்க முடியாமல் பயங்கரமான கஷ்டம் நஷ்டம். ஏன் காரணம்னா, பேருக்கு மட்டுமே அவங்களோட தோப்பு, ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பலவிதமான சிக்கலில் இருக்குது. வாங்குற ஆள் வந்து டாக்குமெண்ட்ஸ் பார்த்து தானே வாங்குவாங்க, சும்மா வாங்க முடியாது. அது வந்து யார் வந்தாலும் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பேப்பர்ஸ் இல்லைன்னு சொல்லி வாங்காமல் போய் ரொம்ப தொல்லை கஷ்டத்தில் இருக்குது. கடைசி கடன் தொல்லை முடியாமல் சாகர சூன்யத்தில் வந்தார். அந்த மாதிரி விஷயத்தில் நான் என்னென்னா, தனவசியம் பண்ணிவிட்டு பூவசியம் இடத்த வசியம் பண்ணி அதுக்கு உண்டான பூஜை பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு ஒரு 3 நாளில் நான் பூஜை பண்ணதுக்கப்புறம் 3 நாள்லோன்னு ஒரு ஆள் வந்துட்டு இந்த இடம் எனக்கு வேணும், இதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இதுக்கு பேப்பர்ஸுக்கு உண்டானது நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க, அந்த கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணிக்கோங்க, நீங்கள் கடனை கட்டின இடத்துல டாக்குமெண்ட்ஸ் இருக்காமா, இந்த பணம் கொடுத்தா தான் அந்த பேப்பர் வெளியே வரும். அப்போ இவரே போயிட்டு பணத்தை எல்லாம் வாங்க வேண்டாலும் பணம் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்கில் எல்லாமே சால்வ் பண்ணிக்கணும், வாங்கிட்டு பிரச்சனை சால்வ் ஆகி போயிடுச்சு. அது ஒன்றும். அப்புறம் கல்யாணம், லவ் பண்ணிவிட்டு நிறைய பொண்ணு பையா, அந்த பொண்ணு வந்து அவர் விட்டுட்டு இன்னொரு பையனோட பழகி போயிடுச்சு. இவர் வேற இத்தனை நாள் லவ் பண்ணிட்டு என்னால் தாங்க முடியல, அந்த பொண்ணு என்னோட பேசுறதுலன்னு சொல்லி பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வேற பையன் வந்து இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கிறதுனால, உங்கள் மாதிரி நல்லா இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து வேற பையன் சாப்பாடில் மறந்து வச்சுட்டு இந்த பையன் மேலே மைண்டு மறக்க வச்சுட்டாரு. அப்போ இந்த பொண்ணு இவனுக்கு சுத்தமாக மறந்துச்சு, அவர் எனக்கிட்ட வந்துட்டாரு. அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை, அந்த பொண்ணு போதா மைக்கம் எல்லாம் எடுத்துட்டு அந்த பொண்ணு இவருக்கு வசியம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ண வச்சுட்டேன். இப்போ சீக்கிரமாக குழந்தையோட சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வசியமை பற்றி நிறைய ஷேர் பண்ணிங்க. என்ன பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம், அதை நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்க, எத்தனை நாளில் சரியாகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷம், வணக்கம். இந்த மை வந்து எல்லாத்துக்கும் உபயோகம் இருக்கும். இந்த மைனால் ஆகக்கூடாதா நடக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், எதிரிகளோட தொல்லை முடிச்சுக்கலாம், பண நஷ்டம் இருக்காது, வீட்டில் சண்டா சத்ரு இருக்காது, மாமியாருக்கு కానీ மாமனாருக்கு కానీ மருமகளுக்கு కానీ வீட்டுக்காருக்கு பொண்டாடிக்கு எங்கே போனாலும் நீங்கள் வெற்றி ஆகணும்னா இந்த மை வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து சும்மா வெளியில் எங்கே படுத்து அங்கே கிடைக்கிற மை கிடையாது. பவித்திரமாக காஷியிலோ நாங்கள் பூஜை பண்ணி பவித்திரமான ஒரு மந்திர சக்தியோட நாங்கள் வந்து கொடுக்குறோம். இது 100% யூஸ்ஃபுல்லாக உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதோ. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கிற என் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். வடபழனி, பொள்ளாச்சி, ஸ்ரீசைலம்లో நம்மளோட பிரான்ச்சுகள் இருக்குது, நம்மளோட ஆசிரமங்கள் இருக்குது. நீங்கள் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் ஏது இருந்தாலும் டைரெக்டாக இந்த வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் டைரெக்டாக வீடியோ காலிங் வரலாம், ஃபோன் பண்ணலாம், ஏது இருந்தாலும் நேரடி நீங்கள் பேசலாம். சந்தோஷம், எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நிறையா விதமான பிரச்சனைகளுக்கு இந்த மை யூஸ் பண்ணலாம், நல்லதுக்கே யூஸ் பண்ணலாம். தர்மோ ரக்ஷித ரக்ஷிதா. ஓம் நம சிவாய. சர்வே ஜனா சுகினோ பவந்து. நன்றி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.